சீக்ரெட் மசாலா போல் தான். எங்கள் அக்காவோடைய சீக்ரெட் மசாலா இன்னொரு நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். अभी दाल की छोड़ आपा बिरयानी की पकड़ा दाल की बिरयानी पकड़ा கல்யாணத்துக்கு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னு பார்க்கலாமா? பொண்ணு மாப்பிள்ளை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ரிவீல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கல்யாணத்துக்கு தேவையான பிரியாணி, ரைஸ் கீ அண்டு தால்ச்சா, சிக்கன் 65 சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்காங்க, சாப்பிட தான் போகிறோம். யாருக்கு கல்யாணம் அப்படின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ கல்யாண பிரியாணி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. ஸோ அப்பா அம்மா வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அதுக்கு தான் போனோம். வாங்கும்போது அக்கா செம்மையாக பிரியாணி சமைப்பாங்க. ஸோ அக்காவுடைய பிரியாணி ஒரு நாள் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அது நிறைய சீக்ரெட் மசாலாலாம் சொன்னிச்சு அக்கா. ஸோ அதை சொல்லுங்கக்கா அப்படின்னாலும் இன்னொரு வீடியோவில் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் என்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. உள்ளே வரும்போதே அந்த வீடியோஸ் தான் அக்கா சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். அதை நான் இப்போ இங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிக்கிட்டே தான் பண்ணோம். பட் எல்லாமே நாங்கள் வந்து உருதில் பேசுகிறதுனால உங்களுக்கு அது சரியாக புரியாதுன்றதுனால நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருந்தா அவள்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த 2 நாளுமே. என்ன தான் உடம்புல அதாவது சொல்லுவாங்கள்ல, நம்ம என்ன தான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப தூரம் இருக்கும்போது ஒரு நாள் மீட் பண்ணாலும் அந்த ஒரு நாள் செம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போது எனக்கு நிறைய மெமரிஸ் கிடைக்கும். ஸோ இந்த தடவை நான் என்ன தான் உடம்பு முடியலன்னு எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலனாலும் கிடைக்கிற நேரத்தில் நான் செம்ம ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணேன். ஸோ அண்ணிங்க கூட, அக்கா பச்சி கூட, தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அதே இந்த தடவை வந்து தான் எங்கள் அக்கா பையன் வெளிநாட்டிலேருந்து வந்துருந்தான். ஸோ அவன் கூட செம்ம ஜாலி. அவன் என் கூட நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணான். ஏன்னா நான் வந்து உட்காந்துருக்கேன். அதான் இந்த தடவை அவன் போயிருக்கும்போது நான் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால அவனுக்கு நான் உட்காந்துருக்கிறது போகிறது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. இவன் தான் எங்கள் அக்கா பையன். ஸோ அவன் ஏதாவது ஒன்று வம்பு இழுத்துட்டு வாச்சித்தி நம்ம போகலான்னு சொல்லி எங்கேயாவது இழுத்துட்டு போயிட்டே தான் இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு இவன் தான் இழுத்துட்டு போய் காட்டினான். ஸோ அப்பா அம்மா வெட்டிங் டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் புதுசில் எடுத்த வீடியோ. இதை வந்து அவன் சர்ப்ரைஸாக அவன் கிஃப்ட்டு கொடுத்தான். ஸோ நிறையா பேர பசங்க எல்லாருமே அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் அது எல்லாமே வந்து 1 by 1 உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் லாங் வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா வெட்டிங் டே செலிப்ரேஷன். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன்ஸ், தால்ச்சா, ரைஸ் கீ இது எல்லாமே தான் வச்சு நாங்கள் செஞ்சோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.